நம்மாழ்வார் திருக்குறுங்கூர் என்றும் ஆழ்வார் திருநகரி என்றும் சொல்லக்கூடிய ஊரில் திருமாரக்காரியார் உடையானங்கை என்பவருக்கு மகனாக அவதாரம் செய்தார். இவர் கலியுகம் தொடங்கி 43வது நாள் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் அவதாரமானார். இவர் பெருமாளின் அம்சமாகவும் கௌஸ்துபாபரணத்தின் அம்சமாகவும் பெருமாளின் படை தளபதியான விஸ்வக்ஷேனரின் அம்சமாகவும் அவதாரம் செய்தார். இவர் பிறந்தபோது சட என்ற மாய காற்றை கோபத்தில் தள்ளியதால் இவருக்கு சடகோபன் என்ற பெயர் ஏற்பட்டது. இவர் பிறந்தபோது உடல் அசைவின்றி இருந்தார். அதனால் அவரது பெற்றோர்கள் அருகிலுள்ள ஆதிபரன் கோவிலுக்கு எடுத்து சென்றனர். அங்கு சில காலம் தங்கியிருந்த போது ஒரு நாள் அந்த குழந்தை வேகமாக சென்று புளிய மரத்தின் பொந்துக்குள் பத்மாசனம் இட்டு அமர்ந்தது. இது 16 ஆண்டுகள் நீடித்தது. ஆழ்வார் திருநகரி அதே சமயம் ஆழ்வார் திருநகரியின் அருகில் திருக்கோவலூர் என்ற ஊரில் அவதாரம் செய்தவர் மதுரகவி ஆழ்வார். அவர் உலக மாயை நீங்கி பெருமாளே எல்லாம் என்று நினைத்து பல தேசங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்து வந்தார். ஒரு நாள் அயோத்திக்கு சென்று பெருமாளை வழிபட்டு திரும்பும்போது அங்கே ஒரு பூமிக்கும் வானத்துக்குமாக ஒரு பேரொளி தோன்றியதை கண்டார். அந்த பேரொளி எங்கிருந்து வருகிறது என்று அதை நோக்கி நடக்கலானார். அந்த பேரொளியானது புளிய மரத்தின் பொந்தை காண்பித்தது. அங்கே ஒரு சிறுவன் தவம் செய்து கொண்டிருந்தான். அவனை திசை திருப்ப ஒரு கல்லை எடுத்து கீழே போட்டார். அந்த சத்தம் கேட்டு அந்த குழந்தை கண்விழித்து பார்த்தது. அதை சோதிப்பதற்காக செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டார். அதற்கு அந்த குழந்தை அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்றது. அதாவது ஜடமாகிய இந்த உடம்புக்குள் அணுவிலும் சிறியதான உயிர் தோன்றினால் அந்த உயிர் எதை அனுபவிக்கும், எங்கே கிடக்கும் என்பது கேள்வி. அந்த உயிரானது அந்த பாவ புண்ணியங்களை அனுபவித்து கொண்டு அந்த உடம்புக்குள்ளேயே இருக்கும் என்பது பதில். இதை கேள்விப்பட்டதும் மதுரகவி ஆழ்வார் வயதில் மூத்தவர். ஆனாலும் 16 வயது பாலகனின் காலில் விழுந்து வணங்கி தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுமாறு பணிந்தார். அதை அவரும் சீடனாக ஏற்றுக்கொண்டு தாம் எழுதிய பாசுரங்களை முறைப்படுத்துமாறு மதுரகவி ஆழ்வாரிடம் கூறினார். அவர் எழுதிய பாசுரங்கள் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இந்த அனைத்து நூல்களையும் ஓலைப்படுத்தவும் முறைப்படுத்தவும் செய்தார் மதுரகவி ஆழ்வார். கோவில் என்றாலே வைணவர்களுக்கு ஸ்ரீரங்கம்தான் ஞாபகத்திற்கு வரும். அதே போல ஆழ்வார்கள் என்றாலே நம்மாழ்வார் தான் ஞாபகத்திற்கு வருவார். அப்படி மிகவும் சிறந்தவர் நம்மாழ்வார்.